கடந்த 1991ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் முற்றிலுமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்த்தவர்கள் வழக்கமாக ஆக்ஷன் திரைப்படங்களின் கிளைமாக்ஸில் சண்டை காட்சிகளோடு படம் முடியும். சண்டை காட்சிகளுக்கு பிறகு படம் தொடர்ந்தாலும் மக்கள் பார்க்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படமான கேப்டன் பிரபாகரனில் கிளைமாக்ஸ் சண்டை காட்சிக்கு பிறகும் திரு விஜயகாந்த் பேசுகிற வசனங்களை மக்கள் விரும்புகிறார்கள். ஏனெனில் அவர் மக்களுக்கான வசனங்களை பேசினார் என்று தெரிவித்தனர். ஆக்ஷன் படக்காட்சி முடிந்தவுடன் அனைவரும் கலந்து சென்று விடுவார்கள். ஆனால் நமது தலைவர் படத்திலே ஆக்ஷனும் உள்ளது, பாடல்கள் உள்ளது. அந்த கிளைமாக்ஸிலே மக்களுக்காகவே எழுதப்பட்ட வசனங்களை கடைசி வரை படம் முடியும் வரை கேப்டனின் உண்மை விசுவாசிகளும் மக்களும் அதை கடைசி வரை இருந்து இந்த படத்தை முழுமையாக கண்டுகளித்து சென்றார்கள். 34 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை திரும்பி பார்க்கும்போது இன்னும் கேப்டன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போல என்பது எங்களுக்கு தெரிஞ்சுது. எல்லா படத்துலையும் கிளாம்ஸ் காட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் வச்சுடுவாங்க. அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நான் ஒன்றா படம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த படத்தில் மட்டும் ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு கோர்ட்டு காட்சி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து கேப்டன் அவர்கள் பேசக்கூடிய வசனம் இன்றைக்கு தேவைப்படக்கூடிய வசனமாக இருக்குது. அந்த வசன காட்சியே அதுவே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அந்த வசன காட்சியே எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு வசனம், இன்றைய காலகட்ட தேவையான வசனம். இதனை அடுத்து படத்தின் வசனகர்த்தாவான திரு லியாக்கத் அலிகானை தொடர்பு கொண்டு பேசிய போது மக்களுக்காக பேசப்பட்ட வசனங்கள் மக்கள் மனதை தொட்டுள்ளது என்று தெரிவித்தார். வணக்கம். நாம இப்ப கேப்டன் பிரபாகரன் படத்துடைய வசனகர்த்தா மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு லியாக்கத் அலிகான் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் சார். நான் புதிய மாற்றம் பத்திரிகையிலிருந்து செய்தி ஆசிரியர் யுவன் ஆதித்யா பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம். புதிய மாற்றம் பத்திரிகை வாசகர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். திரு விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மறு வெளியீடு செய்யும் போதும் கூட மறுபடியும் அதே எழுச்சி இருக்கு சார். திரைப்படம் பார்க்கிற அவருடைய ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள் எல்லா தரப்புமே சொல்லுகிற ஒரு முக்கிய செய்தி, திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்துல பேசுற வசனத்தை இன்னைக்கும் எல்லாரும் சிலாகித்து பேசுறாங்க சார். படம் வந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதே பிரமிப்பும் சிலாகிப்பும் உங்க வசனத்தின் மூலமா திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். உங்களுடைய பார்வையை தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க சார். 34 வருஷம் கழிச்சு வரும்போது எழுச்சிக்குன்னா இன்னமும் அந்த அவருடைய ரசிகர்கள் உயிர் பிடிப்போடு இருக்காங்க. இப்ப அவர் தொண்டர்கள் மாறி இருக்காங்க, அவர் எல்லாம் உயிர் பிடிப்போடு இருக்காங்க. வசனம்ங்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தலாம். மக்களுக்காக நம்ம சொன்ன வசனம் அது அவங்க தொற்றுது. என் சமகாலத்துல என் கூட இருந்த என்னை விட வெற்றி பெற்ற இயக்குநர்கள் அதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நான் இன்னைக்கும் தேடப்படியவனா இருக்கேன்னு சொன்னா இந்த மாதிரி படங்கள் நான் எழுதுனதுனாலதான், இப்படி மக்களுக்கான படங்கள் எழுதுனதுனாலதான் இன்னமும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அது விஜயகாந்த் அவர்கள் பேர் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சார் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். நீங்க குறிப்பிட்டது அப்படியே இப்ப நீங்க குறிப்பிட்டது வந்து அப்படியே கண்கூடா நாங்க பாக்குறோம் சார். திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வசனங்கள் இருக்கும்னு நீங்க சொன்னதை நாங்க இப்ப கண்கூடா பாக்குறோம் சார். இந்த மறு வெளியீட்டின் போது எல்லாருமே பேசுறது உங்களுடைய வசனத்துடைய சிறப்புகளை பேசுறாங்க சார். அதை நாங்களே கண்கூடா பாக்குறோம் சார். மக்களுக்காக பேசி மக்கள் மனங்களை வென்ற கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அது மீண்டும் மாபெரும் வெற்றி அடைந்திட நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்.